அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜிகேசி டெக் சேனல்ல டேலி பிரைமோட பேசிக்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துட்டு அதில் நீங்கள் ப்ராக்டிக்கல் வைஸ் லெஜர் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. ஒரு ஃபேஸ்புக் மூலியமாவோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை எந்த சோஷியல் மீடியா மூலியமாவோ ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இந்த டேலி பிரைம் அப்படின்றது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நான் ஒரு பேசிக் சம்ஸ் இங்கே நான் போட்டிருக்கேன். என்னென்னா இந்த பேசிக் சம்மை டிபெண்ட் பண்ணி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லெட்ஜர்ஸு, வவுச்சர்ஸு, அது ஜேர்னல் என்ட்ரிஸ் இது எல்லாமே நம்ம போட போகிறோம். ஸோ இது பேசிக்கலாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஸோ இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு ரிசீவ்டு கேபிட்டல் பை கேஷ் டெபாசிட் இன் பேங்க். ஒரு பிஸ்னஸில் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுலேருந்து யார்கிட்ட ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணி அந்த பொருளை சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படின்ற அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போட போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி இந்த பேசிக் சம்மை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் ஃபார் லெட்ஜர் தான் கிரியேட் பண்ணோம். அடுத்த கிளாஸ் நம்ம வவுச்சரை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டேலி பிரைம் அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேலி பிரைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒரு கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். லெட்ஜரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகே, இந்த கேட்வே ஆஃப் டேலியில் கிரியேட்டில் லெட்ஜர் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த லெட்ஜரில் தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். என்ன லெட்ஜர் கிரியேட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ்டு கேபிட்டல் பை கேஷ் அப்படின்னு இருக்குது இல்லையா. இந்த ரிசீவ்டு கேபிட்டல் எப்பவுமே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கேபிட்டல் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு போடுவோம் இல்லையா. அது இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரே கொஸ்டினாக கொடுத்துட்டாங்க, ஜென்ரலாக நேம் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணல. அதனால் இப்போ நீங்கள் நேம் போட்டாலும் ஓகே போடலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு ஏஏ அப்படின்ற ஒரு பர்சன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதாவது கேபிட்டல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டை நீங்கள் போடணும் லெட்ஜரில். என்டர் பண்ணிவிட்டு இங்கே சன்ட்ரி கிரெடிட் இங்கே அண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்ஸை பற்றி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் லாஸ்ட் வீடியோவில் இல்லையா. இதில் இப்போ என்னென்னா நான் கேபிட்டல் அக்கௌண்ட்டை பார்க்கணும். சியை டைப் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த கேபிட்டல் சின்ற ஆர்டர் வந்துடும். இப்போ சியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு வந்து இங்கே பாருங்கள், கேபிட்டல் அக்கௌண்ட் கேஷ். இப்போ நம்மளுக்கு தேவை கேபிட்டல் அக்கௌண்ட். என்ட்ரு கொடுங்க. கொடுத்துட்டு அந்த கேபிட்டலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், சிம்பிள். என்ட்ரு கொடுத்துட்டு அக்செப்ட் நீங்கள் ஒய்யும் கொடுக்கலாம், என்டர் பட்டனும் என்ட்ரு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் என்ட்ரு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ அடுத்த லெட்ஜர் கேட்குது. நான் அடுத்த கொஸ்டின் பார்க்குறேன். எப்பவுமே ஒரு கொஸ்டினுக்கு 2 லெட்ஜர் இருக்கும். ரிசீவ்டு கேபிட்டல் பை கேஷ். இதில் 2 பேர் யார் யார் இருக்காங்கன்னா, நம்ம கேபிட்டல் ரிசீவ் பண்ணியிருக்கோம், என்னவா ரிசீவ் பண்ணியிருக்கோம், கேஷாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ கேஷும் நம்ம கிரியேட் பண்ணணும், கேபிட்டலும் கிரியேட் பண்ணணும். கேபிட்டல் கிரியேட் பண்ணிட்டேன். சரி, அப்போ கேஷ் கிரியேட் பண்ணலாமே சார் அப்படின்னா கேஷ் நான் போட்டுட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். கிரியேட் ஆகாது. அதில் எரர் பார்த்தீங்கன்னா நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரும். ஆக்சுவலி இது ஒரு ஆப்டிடியூட் ஒன் வேர்டு. டிஃபால்ட்டாக லெட்ஜர் என்ன கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னா கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் கேஷ்ன்ற லெட்ஜர் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே டேலி பிரைமில் கிரியேட் ஆகிடும். ஆனால் நீங்கள் அதை தனியாக கிரியேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் டெபாசிட் இன் பேங்க். ஸோ பேங்க் நேமை ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ நம்ம நார்மலாக பேங்க்னு நம்ம டைப் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ பேங்க்னு நான் டைப் பண்ணிவிட்டு இங்கே என்ன அக்கௌண்ட் கொடுக்கணும், அப்போது இங்கே பாருங்கள் மேலே பேங்க் அக்கௌண்ட் வருதா. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓடி அக்கௌண்ட்டா, ஓசிசி அக்கௌண்ட்டா, கரண்ட் அக்கௌண்ட்டான்னு கொடுக்கணும். நான் கரண்ட் அக்கௌண்ட்டே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அந்த பேங்க்கோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். அந்த பேங்க்கோட நம்பர் என்ன, ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன, ஷிஃப்ட் கோடு என்ன, பேங்க்கோட நேம் என்ன அப்படின்றது. இங்கே நிறைய கேம்ஸ் ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன பேங்க் ஓகேவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஸ்டேட் பேங்க் அப்படின்னு நான் போட்டுட்டு இதில் கென்யா எல்லா நாடும் இந்தியா இது எல்லாத்துக்குமே வரும். உங்களுக்கு என்ன பேங்க் வேணுமோ அந்த பேங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது அடுத்தது பிரான்ச் என்ன அப்படின்றது இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு இன்வாய்ஸஸ் ஜென்ரேட் பண்ணும்போதோ இல்லை ஒரு அக்கௌண்ட்ஸோட டீட்டெயில் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் எப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒரு ஃபினான்ஷியல் இயர் அடுத்த ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் அக்கௌண்ட் போடும்போது அந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இருக்கிற க்ளோசிங்கை இந்த ஃபினான்ஷியல் இயர் April 1 அன்னைக்கு நம்ம ஓப்பனிங் போடுவோம். அதுக்காக தான் அந்த ஓப்பனிங். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் லெட்ஜர் பற்றி தான் பார்க்க போகிறேன்றதுனால லெட்ஜர் மட்டும் போடுவோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் கிருஷ்ணா ட்ரேடர். இதில் 2 லெட்ஜர் இருக்குது. என்னென்ன இருக்குது, கிரெடிட் பர்ச்சேஸ் யார் பண்ணுறா, நம்ம பண்ணுறோம். யார்கிட்ட இருந்து பண்ணுறோம், ஸோ கிருஷ்ணா ட்ரேடர் கிட்ட இருந்து. ஸோ 2 வந்துருச்சா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ். இதே கேஷ் பர்ச்சேஸ்னால் நீங்கள் டேரெக்டாக கேஷை கொடுத்துட்டு வாங்குறீங்கன்னு அர்த்தம். இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ்னு கொடுத்துட்டு அண்டர் கொடுத்துட்டு இப்போ அண்டரில் என்னென்னா பர்ச்சேஸ் தானே. அப்படி நீங்கள் என்ன கொடுக்கணும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அதோட அண்டர் என்ன கொடுக்கணும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்டு
இங்கே பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் லெட்ஜர், இது டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்களா இல்லை இன்வாய்ஸ் ரவுண்டிங்கா, நான் எதுவுமே பண்ணல, நார்மலான ஒரு இன்வாய்ஸ். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்ளிகேபிளா, நீங்கள் ஜிஎஸ்டி அப்ளிகேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளிகேபிள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து எஸ் கொடுத்துட்டிங்கன்னா டீட்டெயில் கொடுக்கணும். நீங்கள் என்ன ஜிஎஸ்டி நம்பர் என்ன, ஹெச்எஸ்என் கோட் என்ன, எத்தனை பர்சன்டேஜில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் யார்கிட்ட, கிருஷ்ணா ட்ரேடர், கிருஷ்ணா ட்ரேடர் கிட்ட நம்ம பண்ணுறோம். ஸோ கிருஷ்ணா ட்ரேடர் என்ட்ரு கொடுத்துட்டு, கிருஷ்ணா ட்ரேடர் நம்மளுக்கு யார், டெபிட்டாரா கிரெடிட்டாரா, அவர் வந்து கடன் ஈத்தோர், அதாவது கடன் கொடுத்தவர், யாருக்கு, நம்மளுக்கு கொடுத்தவர். அப்போ அவங்க யார் அப்படின்னா சன்றி கிரெடிட்டார். ஓகேங்களா? ஸோ சன்றி யார் கிரெடிட், சன்றி கிரெடிட்டார்னு கொடுத்துட்டு, இப்போ எக்ஸாம்பிள் இங்கே என்னென்னா அவரோட பேன் டீட்டெயில், அவரோட ஜிஎஸ்டி நம்பரு, அவரோட அட்ரஸ், இது எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா ஒரு இன்வாய்ஸாக நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அந்த டீட்டெயில் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட் லெட்ஜஸ் மட்டும் பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் பிரவீன் ட்ரேடர். அடுத்ததுல எத்தனை லெட்ஜர் இருக்குது, 2 லெட்ஜர் இருக்குது. கிரெடிட் பர்ச்சேஸை வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நீங்கள் திரும்பவும் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா டூப்ளிகேட் அப்படின்னு காமிக்கும். ஓகேங்களா? அதனால் இப்போ பிரவீன் ட்ரேடர் மட்டும் கிரியேட் பண்ணால் போதும். பிரவீன் ட்ரேடர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அவர் யார், சன்றி கிரெடிட்டார் அப்படி என்ட்ரு கொடுத்துட்டு அவரோட டீட்டெயில் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துங்க. அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் கிருஷ்ணா ட்ரேடர் அகைன், ஏன்னா ஒரே பர்சன் கிட்ட 2 வாட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதை நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி அடுத்தது ஸோ இந்த கொஸ்டின்ஸை நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கூட்ஸ் டு கிருஷ்ணா ட்ரேடர். ரிட்டன் கூட்ஸ், அதாவது கிருஷ்ணா ட்ரேடர் கிட்ட நான் வாங்கியிருக்கேன் 20,000 பொருள் வாங்கியிருக்கேன். 5,000 ரூபாய் எனக்கு வந்து டேமேஜோ இல்லை வேறு ஏதாவது மாற்றி அனுப்பிச்சிட்டு நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். அந்த டைமுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கிருஷ்ணா ட்ரேடர் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ கிரியேட் பண்ண வேண்டியது என்னது, ரிட்டர்ன் கூட்ஸ், ரிட்டர்ன்ட் கூட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு, ரிட்டர்ன் கூட்ஸ்னால் என்னென்னா நீங்கள் உடனே சேல்ஸில் போட்டுருக்கூடாது. அது சேல்ஸ் பண்ணுறோம், சேல்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட். பர்ச்சேஸ் பண்ணதை தான் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க. ஸோ ஸ்டாக்கில் இருந்து தான் வெளியில் போகுது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் நீங்கள் அதை என்ன தான் கொடுக்கணும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் தான் கொடுக்கணும், சேல்ஸில் கொடுக்கக்கூடாது. ஏன் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் 20,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் உள்ளே வந்தது, அதில் இப்போ 5,000 ரூபாய்க்கான பர்ச்சேஸ் வெளியில் போயிருக்கு, அதாவது ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அப்போ பேலன்ஸ் ஸ்டாக்கில் எவ்வளோ இருக்கும், 15,000 ரூபா இருக்கும். ஸோ இந்த ரிட்டர்ன் கூட்ஸ் போட்டாச்சு. அடுத்ததும் சேம் தான், பிரவீன் ட்ரேடர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு, ரிட்டர்ன் கூட்ஸ் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் டு ரவி அண்ட் கோ. சரிப்பா, பர்ச்சேஸ் ப்ராசஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் தான் பண்ண போகிறோம். யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னா குமார் அண்ட் ரவிக்கு பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 2 லெட்ஜர் இருக்குமா ஒரு கொஸ்டினுக்கு, கிரெடிட் சேல்ஸ் இருக்கா? ஸோ கிரெடிட் பர்ச்சேஸுக்கு கொடுத்த மாதிரி இப்போ இங்கே கிரெடிட் சேல்ஸ்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ற அண்டர் கொடுக்கணும். லெட்ஜரில் சேல்ஸ் அண்டர் கொடுத்துட்டு ஜிஎஸ்டி கொடுக்குறீங்கன்னா ஜிஎஸ்டியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஏ எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நான் என்ட்ரு ஒரு வாட்டி என்ட்ரு கொடுக்கறதுக்கு பதிலாக எனக்கு இந்த டீட்டெயில் வரைக்கும் போதும், இதுக்கு மேலே வேறு எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லைன்னா உடனே எனக்கு எல்லாமே சேவ் ஆகிடணும்னா சேவுக்கு நம்ம வந்து டேலியில் நம்ம கொடுக்குற கீ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் கிரெடிட் சேல்ஸில் ரவி அண்ட் கோன்னு இருக்கு இல்லையா, ரவி அண்ட் கோ. இப்போ ரவின்றவர் யார், நம்மக்கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குறவர், அதாவது ரிசீவர். ஸோ அவர் என்ன அப்படின்னா சன்றி டெப்டார்ஸ். ஸோ அப்போ அவரோட ஜிஎஸ்டி நம்பர், அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் சேல் டு குமார், சேம் திங் அதே தான். இப்போ கிரெடிட் சேல்ஸ் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, குமாரை கிரியேட் பண்ணலை இல்லையா? ஸோ அகைன் நம்ம வந்து குமார் அண்ட் கோன் போட்டுட்டு நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், டெபிட்டாஸ்னு போட்டுட்டு அவரோட டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துட்டு கண்ட்ரோல்லையே சேவ் பண்ணிட போகிறோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கூட்ஸ் ரிட்டன் பை ரவி, சேம் திங். இப்போ நம்ம வந்து சேல் பண்ணியிருப்போம், சேல் பண்ணவங்க இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, கூட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அப்போ இங்கே என்ன 2 கிரியேட் பண்ணோம், ரவி ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு. கூட்ஸ் ரிட்டர்ன்ன்றது நம்ம இது வரைக்கும் பண்ணல, ரிட்டர்ன்டு கூட்ஸ் தான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து கூட்ஸு ரிட்டர்ன் ஆகுது, கூட்ஸ் ரிட்டர்ன் போட்டுட்டு இங்கே என்ன பண்ணணும், கூட்ஸ் ரிட்டர்ன் ஆகுதுன்னா பர்ச்சேஸ் கணக்கில் வராது, சேல்ஸில் இருந்து தான் உங்களுக்கு குறையும். ஸோ சேல்ஸ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு அகைன் குமாரும் ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஸோ கூட்ஸ் ரிட்டர்ன் கிரியேட் பண்ணியாச்சு, குமாரும் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மேட் பை செக் டு கிருஷ்ணா ட்ரேடர், அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, இப்போ வந்து பேமெண்ட் போகுது, நம்மளுக்கு பேமெண்ட் வருது. அப்போ அதை எப்படி நான் லெட்ஜரில் கிரியேட் பண்ணுவேன்,
சரி, இதில் 2 லெட்ஜர் வரணும்ல. கிருஷ்ணா ட்ரேடர் வந்தாச்சு. பேலன்ஸ் இன்னொன்று என்ன இருக்குது? செக். அதாவது பேமெண்ட் மேட் பை செக், அதாவது செக்காக கொடுத்துருக்கோம். யாருக்கு கொடுத்துருக்கோம்? கிருஷ்ணா ட்ரேடருக்கு. அப்போ செக் யார் கொடுக்குறா? நம்ம கொடுக்குறோம். யாருக்கு கொடுக்குறோம்? கிருஷ்ணா ட்ரேடருக்கு. ஸோ கிருஷ்ணா ட்ரேடர் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ செக்குன்றது பேங்க். இது ரெண்டுமே நீங்கள் கிரியேட் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம பேங்க்னு ஒரு அண்டர் கிரியேட் பண்ணியாச்சு, கிருஷ்ணா ட்ரேடர்னு ஒரு அண்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் வவுச்சரில் என்ட்ரி போடும்போது உங்களுக்கு புரியும். அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேம் திங் அடுத்ததும் பார்த்தீங்க, அடுத்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மேட் பை செக் டு பிரவீன் ட்ரேடர் 30,000 வந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் பிரவீன் கிட்ட வாங்கினதுக்கு நம்ம இந்த செக் நம்பரில் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பேமெண்ட் என்ட்ரி போடும்போது உங்களுக்கு புரியும். சரி, ரிசீவ்டு செக் ஃப்ரம் ரவி. இது என்னென்னா நம்ம சேல்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செக் கொடுக்குறாங்க. ஸோ நம்மக்கிட்ட பொருளை வாங்கினவங்க நம்மளுக்கு செக்காக ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ ரிசீவ்டு செக்னா என்ன? பேங்க்கை ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ரவி வந்து டெபிட்டார். ஸோ அதுவும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செக் ஃப்ரம் குமார். சேம் திங். ஏன்னா 2 டெபிட்டார் இருந்தாங்களே, 2 பேருமே இப்போ செக் கொடுக்குறாங்க. 2த்தையும் நம்ம வாங்கி வச்சாச்சு. அடுத்தது ஓகே, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கேபிட்டல் போட்டோம், பேங்க் கிரியேட் பண்ணியாச்சு, பர்ச்சேஸ் நடந்துருச்சு, சேல்ஸும் நடந்துருச்சு. இதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா பேமெண்ட். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, பேமெண்ட் மேட் பை கேஷ். அதாவது என்னென்னா இப்போ ஒரு சில எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு, அது வந்து பேமெண்ட் மேட் பை கேஷாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். எப்படின்னா பெய்டு டு பெட்டி கேஷ் பை கேஷ், விச் மீன்ஸ் என்னென்னா பெட்டி கேஷ்க்கு கேஷில் இருந்து தனியாக எடுத்து வச்சிருக்கு. இப்போ என்கிட்ட ஒரு 50,000 இருக்குது. அந்த 50,000 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதில் 25,000 வந்து பெட்டி கேஷனுக்கு நான் தனியாக வைக்கிறேன். நான் பெட்டி கேஷனுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் கீழே பார்த்தீங்கன்னா பெட்டி கேஷ்க்கு இந்த கன்வேயன்ஸு, போஸ்டேஜ், ஸ்டேஷ்னரி, ஸ்டாஃப் வெல்ஃபேர், இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பெட்டி கேஷ்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நான் தனியாக பண்ணுறதுக்கு நான் ஒரு கேஷை எடுத்து வைப்பேன். அதுக்கு நம்ம ஒரு கான்ட்ரா என்ட்ரி போடுவோம். நம்ம அடுத்த சம்மில் பார்ப்போம், அது கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ அதுதான் பெய்டு டு பெட்டி கேஷ். அப்போ என்ன பண்ணணும்னா லெட்ஜரில் வந்து நம்ம பெட்டி கேஷ் அப்படின்னு நம்ம போட்டு வச்சுக்கணும். பெட்டி கேஷ் அண்டர் என்ன சார் போடுறதுனா கேஷ். ஏன்னா பெட்டி கேஷ்ன்றது வந்து நம்ம கையிருப்பு தானே. நான் சின்ன சின்ன செலவுகள் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கையிருப்பு தேவை அப்படின்னா பெட்டி கேஷ்னு போட்டுட்டு கேஷ் இன் ஹேண்டுன்னு போடணும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதில் என்னென்னா இப்போ எனக்கு ஒரு சின்ன சின்ன டேபிள்ஸ் அந்த மாதிரி எனக்கு தேவை அப்படின்னா ஃபர்னிச்சர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபர்னிச்சர் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஃபர்னிச்சர்ன்றது அசெட், நம்மளுக்கான அசெட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நான் ஃபர்னிச்சர் ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னு நான் போடுறேன். ஃபர்னிச்சராக இருக்கட்டும், இல்லை அதாவது நம்ம வந்து டெப்ரிஷியேஷன் ஆகக்கூடிய ப்ராடக்ட். இந்த ஃபர்னிச்சரை பற்றி ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபர்னிச்சர் போட்டுட்டு ஃபிக்ஸட் அசெட்டை போட்டிருக்கேன். அந்த ஃபிக்ஸட் அசெட்டை பற்றி தான் சொல்லியிருக்கோம். கொடுத்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிக்ஸட் அசெட்டும் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது என்னது? சேலரி பெய்டு. இப்போ நம்ம சேலரி கொடுக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேலரின்ற ஒரு லெட்ஜர் போடணும். சேலரி கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். அதாவது என்னென்னா ஆல்ரெடி சேலரின்றது நான் ப்ராக்டிஸ் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லையா? அதே தான், அதனால் டூப்ளிகேட் காட்டுது. ஓகேங்களா? சேலரி ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. ஸோ சேலரின்றது என்னது? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்ட்டு. ஸோ இப்போ நான் ரெண்ட்டுன்றதை நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ரெண்ட்டுன்றது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நம்ம ஒரு லாபத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய செலவுகள். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் சார்ஜஸ், இபி சார்ஜஸ், டெலிஃபோன் சார்ஜஸ் வந்திருக்கு இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் நான் ஷார்ட்டாக இபின்னு போட்டுட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிஃபோன் சார்ஜஸ் போட்டுட்டு அது உங்களுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதெல்லாம் என்ட்ரு கொடுத்துட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது வந்து கேஷ் பர்ச்சேஸ். இதுக்கு முன்னாடி வந்து கிரெடிட் பர்ச்சேஸ்னு ஒன்று பண்ணியிருந்தோம் இல்லை? கேஷ் பர்ச்சேஸ்னால் ஏதாவது நம்ம திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதாவது தேவை இருக்கும், அதை நம்ம கேஷ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். டேரெக்டாக பேங்க் டிரான்சாக்ஷன் இல்லாமல் ஸோ டேரெக்ட் கேஷ் கொடுத்துட்டு வாங்குகிறோம். ஸோ கேஷ் பர்ச்சேஸ் கொடுத்துட்டு, பட் இது என்ன அண்டரில் வரணும் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் தான் வரும். ஓகேங்களா? ஆக மாட்டோம், நம்ம பர்ச்சேஸ் கணக்கில் தான் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் மேட் பை பெட்டி கேஷ். ஸோ நான் ஆல்ரெடி பெட்டி கேஷ்னு எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா? அந்த 1000 ரூபாயிலேருந்து அந்த சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் என்னென்ன பண்ணுறதோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? நீங்கள் லெட்ஜர் போடணும். கன்வேயன்ஸ் என்னது? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? மறைமுக செலவுகள். அடுத்தது போஸ்டேஜ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது என்னது? ஸ்டேஷ்னரி, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது ஸ்டாஃப் வெல்ஃபேர்,
ஸ்டாஃப் வெல்ஃபேர் இந்த டீ காஃபி எக்ஸ்பென்சஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த ஸ்டாஃப் வெல்ஃபேர் என்ட்ரி கொடுத்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இது வந்துடும் லாஸ்ட் என்ட்ரி போட்டதுனால. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஷ்னரி லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ஸ்ரீராம் அண்ட் கோ அப்படின்னு வந்திருக்கு. அதாவது ஸ்டேஷ்னரியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷ்னரி நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு. யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ரீராம் அப்படின்றவர்கிட்ட தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்ரீராம்ன்றவர் யார், கிரெடிட்டார் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடணும். ஸ்ரீராம் அண்ட் கோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கிரெடிட்டார். சிஆர்னு டைப் பண்ணிங்கனாலே இது வந்து ஷார்ட்கட்ஸ். சிஆர்னு டைப் பண்ணிங்கனாலே இந்த கிரெடிட்டார் வந்துடும். உடனே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல். அவரோட டீட்டெயில் கொடுத்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெப்ரிஷியேஷன் ஆன் ஃபர்னிச்சர். இப்போ நம்ம ஃபர்னிச்சர் ஒன்று வாங்கணும் பார்த்தீங்களா, அது ஒரு 3 months கழிச்சோ 1 year கழிச்சோ அதோட தேய்மானம் ஆகும் இல்லையா, அதை நம்ம கிரியேட் பண்ணணும். டெப்ரிசியேஷன் என்ன பண்ணணும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அது எக்ஸ்பென்சஸில் தான் வரும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போட்டுட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கலான ஒரு சம். இதோட அவுட்புட் நம்ம சம் போட்ட பிறகு அதோட அவுட்புட் எங்கே பார்க்கணுன்றது அடுத்தது வந்திருக்கு. ஸோ இது நம்மளுக்கு தெரியல. அடுத்த சம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஸ்னாப் எடுத்துகிட்டு இந்த கொஸ்டின் நோட் பண்ணிவிட்டு உங்களோட டேலி ப்ரைம்லேயோ இல்லை நார்மல் டேலி இஆர்பியில் இருந்து பழைய இஆர்பி டேலி இருந்தாலும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன லெட்ஜர்ஸை மட்டும் போட்டு பாருங்கள். ஓகே சார், நான் லெட்ஜர் போட்டுட்டேன், இது நான் எங்கே பார்க்குறது அப்படின்னா நீங்கள் எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் இங்கே டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் புக்ஸில் லெட்ஜர்னு இருக்கும். இந்த லெட்ஜரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம என்னென்ன லெட்ஜர் கிரியேட் பண்ணுமோ இது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். பாருங்கள், ஏஏ கேபிட்டல், பேங்க்கு கேபிட்டல். இப்போ கேஷ்ன்றது நம்ம கிரியேட் பண்ணவே இல்லை, ஆனால் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ டிஃபால்ட்டாக கேஷ்ன்றது நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும். அது ஒரு 1 word ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணிருப்போம். ஸோ கேஷ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து டிஃபால்ட்டாகவே டேலியில் இருக்கும். இது ஒரு 1 word நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் லெட்ஜரை வந்து எப்படி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இந்த சம்மையும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த சம்மை வச்சு நம்ம லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணுறது போட்டிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வவுச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதோட என்ட்ரிஸை எப்படி பாஸ் பண்ணுறது, ஒரு வவுச்சர் ஒரு பேமெண்ட் எப்படி போடுறது, ஒரு சேல்ஸு பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி பேசிக்காக போடுறதுன்றதை பற்றி நம்ம அதில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் அக்கௌண்ட்ஸ் ஜாபில் டேலி கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஜாப் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் ஜாப் பற்றி கேட்டிருந்தாரு, இதை நான் ஃபைனலாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ டேலி ப்ரைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் ஒரு அக்கௌண்ட்ஸ் முடிச்சு டேலி கோர்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அது லிங்க்டின், நாக்ரி இந்த மாதிரி பலதரப்பட்ட சைட்ஸ் இருக்குது, அதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களே உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் மேக்ஸிமம் ஆடிட்டர் ஆஃபீஸ் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு டேலியில் வந்து உங்களுக்கு ஜாப் கொடுக்குறதும் சரி, இல்லை ஒரு ரெஃபர் பண்ணுறதுல. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஆடிட்டர் ஆஃபீஸ் இருந்தால் அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் உங்களோட தனி வீடியோ வந்து சர்ச் பண்ணி எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது, அதுக்கு அவங்க என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத நான் தனியாகவே போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம வந்து என்ட்ரிஸ் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.